கவின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியல்லேருந்து மூவிக்கு வந்தவர். பிரதீப் ரங்கநாதன் அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து மூவி இது ரிலேட்டட் வந்தவர். மணிகண்டன் பார்த்தீங்கன்னா, டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்து, ஒரு ரைட்டராக இருந்து, அதுக்கப்புறம் இப்போ மூவியில் ஆக்டராக நடிக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ 3 பேருமே ஒரு வேறு வேறு பாதையிலேருந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அடுத்த லீடு வந்து யார் இருக்க போகிறா, பேர் சொல்கிற வகையில் ஒரு பெரிய ஆக்டராக யார் வர போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் சார், நீங்கள் கவின் சொன்ன மாதிரி ஏற்கனவே காலங்கள் ஆரம்பித்து இன்றைக்கி அவருடைய ஜேர்னின்றது ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது ஈஸியாக இருக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. ஸோ நான் வந்து ஒரு சின்ன அனலைசிஸ் மாதிரி தான் சார் நான் இதை பார்க்குறேன். வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நான் அவரை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்கள் இருக்கார் இல்லையா, விஜய் சேதுபதி அவர்கள் மாதிரி பார்க்குறேன். என்னென்னா, ஏறக்குறைய விஜய் சேதுபதி இல்லாத ஒரு சைடு ரோலே இல்லைன்ற அளவுக்கு எல்லா நடிகர் கூடயும் சின்ன சின்ன படங்களில் சின்ன ரோல். ஒரு வெண்ணிலா கபடி குழுவில் சூர்யா அவர்கள் கூட அன்றைக்கி கூட நம்ம சொன்னோம்னு நினைக்கிறேன். சூர்யா அவர்கள் கூட சும்மா இந்த குரூவில் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் ஆரம்பித்து விஜய் சேதுபதியோட ரீச் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, ஆக்சுவலி ஹாப்பி கிறிஸ்மஸ்னு ஒரு படம் கட்ரினா கைஃப் கூட ஜோடியாக நடிச்சிட்டார்.